வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தினமும் நாம் 100 கிராமில் ஆரம்பித்து 150 கிராம் வரைக்கும் சுமார் 1 கப் துருவிய முள்ளங்கி அல்லது ஒரு நடுத்தர அளவில் இருக்கக்கூடிய முள்ளங்கி சாப்பிட்றது அப்படின்றது நமக்கு போதுமானதுங்க. ஸோ இதுவே நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். எப்போதுமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் வெறும் வெயிட்டில் முள்ளங்கியை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். முள்ளங்கி இல்லைனா மற்ற நேரங்களில் பகல் நேர உணவாக மதிய நேரங்களில் சேர்க்கும் போது செரிமானம் எளிதில் நடக்கும், ஊட்டச்சத்து விரைவாக உறிஞ்சப்பட்டு மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும், தேவையான எனர்ஜி அந்த ஆற்றலுமே நமக்கு கிடைக்குங்க. ஸோ இதை நீங்கள் சாம்பார் மாதிரி, சேலட் மாதிரி பச்சையாக கூட எடுத்துக்கலாம், பொரியல் பண்ணி கூட எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறந்த செரிமானம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு மலச்சிக்கலை தடுத்துக் கொள்வதற்கு எல்லாமே நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முள்ளங்கியில் உணவு நார்ச்சத்து அதாவது டயட்ரி ஃபைபர் மிக அதிக அளவில் நிறைந்திருக்குங்க. இது குடலினுடைய இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி பண்ணும். இதனுடைய மருத்துவ பலன் என்ன அப்படின்னா, செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தி நீண்ட நாள் நமக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குவதற்கு முள்ளங்கி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனை, குறிப்பாக மலச்சிக்கல்லாம் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா, நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். குறிப்பாக நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருக்கோம், மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் முள்ளங்கி போன்ற நீர் சத்தும் நார் சத்தும் இருந்திருக்கக்கூடிய இந்த காய்கறியெல்லாம் இது போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. முள்ளங்கியே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மலச்சிக்கல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். செரிமான மண்டலத்தையே வலுப்படுத்தி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கம் செய்து கொள்வதற்கெல்லாமே நம்ம முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கலாங்க. ஸோ இதுக்கான விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, முள்ளங்கி காய்கறிகளில் இயற்கையாகவே நச்சு நீக்க பண்புகள் இருக்குது, அதாவது டீடாக்டிஃபையிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது கல்லீரல் மற்றும் வயிற்றை சுத்தப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாண்டிஸ் போன்ற கல்லீரல் தொடர்பான தொல்லைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உடல் நலத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். ஸோ இப்போ ரத்தத்தில் பிலிருப்பினுடைய அளவு அதிகரிக்கும் போது, அதாவது கழிவுப் பொருட்களுடைய அளவு அதிகரிச்சதுனால தான் நமக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு கழிவுகளை முறையான வெளியேற்ற முடியாமல் மஞ்சள் காமாலை அப்படின்ற அந்த நோய் ஏற்படும். அப்போ கல்லீரல் எப்படி பழுதடையுதுன்றத காரணத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கண்ட உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, ஆல்கஹால் அருந்தும் போது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கும்போது, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது. அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ் அசைவ உணவுகள்லாம் கணக்கே பார்க்காம தினந்தோறும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போதெல்லாம் கல்லீரல் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். நச்சு கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும், கொழுப்பு படிவுகள் உண்டாகும், ரத்தத்தில் கழிவு பொருள் அதிகரிக்கும் போது இந்த மாதிரி மஞ்சள் காமாலையெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த நச்சுக்களையெல்லாம் நீக்கி கொண்டு கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கும், கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து வைத்துக் கொள்வதற்குமே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கொள்ளலாங்க. சிறுநீரக பாதை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கலாம். ஸோ கிட்னி அண்டு யூரினரி ட்ராக் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் கிளியராக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முள்ளங்கி ஒரு இயற்கையான சிறுநீர் பெருக்கி, நேச்சுரல் டயூரிக்காக இருக்குது. ஸோ அதாவது இது ஒரு சிறுநீர் உற்பத்தியை தூண்டி பெரும்பாலும் கழிவுகளை அந்த சிறுநீர் வழியாகவே நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணுது. இப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா, சிறுநீரக பாதை தொற்று அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அந்த சிறுநீர் பாதை தொற்று ஏற்படாமல் சிறுநீரக கற்கள் கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் உருவாகாமல் முன்னாடியே தடுத்து சிறுநீரகத்தினுடைய சீரான செயல்பாட்டை பராமரிக்கிறதுக்கு முள்ளங்கி காய்கறி ஹெல்ப் பண்ணும். அப்போ உடலினுடைய வெப்பச்சமநிலை மேம்படும், கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கும். பெரும்பாலும் கழிவுகள் சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு முள்ளங்கி காய்கறி துணை புரிந்து சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்குங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கிறதுக்கு மற்றும் உடலை எப்போதுமே கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்குமே முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கலாம். இதுக்கான விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, முள்ளங்கி காய்கறிகள் இருக்கக்கூடிய கலோரிகள் மிகவும் குறைவு மற்றும் நீர் சத்து அதிகம். மேலும் இதனுடைய நார் சத்து நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு நமக்கு கொடுக்கும். ஸோ இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா, அடிக்கடி பசி எடுக்கிறத தடுத்து எடையை கட்டுக்கொள்ள வைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்க முயல்பவர்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். ஸோ இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம் முள்ளங்கி காய்கறியை. இது உங்களுக்கு நீர் சத்து நார் சத்து வழங்கி பசியை கட்டுப்படுத்துறதால அதிகப்படியான கலோரிகள் நிறைந்துள்ள மற்ற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும்
இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ இதனாலேயே பசி கண்ட்ரோல் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆற்றலாக மாற்றப்பட்டு எரிக்கப்பட்டு விடும்போது கனக்கச்சிதமான கட்டுடல் மீனி கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கு முள்ளங்கி காய்கறி எடுத்துக்கலாங்க. ஸோ இம்யூனிட்டி பவர் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முள்ளங்கி காய்கறி ரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸை உற்பத்தியை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும். அதுக்கான காரணம் என்னென்னா முள்ளங்கியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. ஸோ இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய செல்களை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு கழிவுகள் நச்சு செல்கள் அந்த அதில் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட பாதுகாக்குது. ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் ஏற்படாத வண்ணம் முள்ளங்கி நம்மளை பராமரிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மருத்துவ நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னா முள்ளங்கி காய்கறியை அன்றாடம் உணவுகள் எடுத்துக்கோங்க. கிடைக்கக்கூடிய சீசனில் அளவாக எடுத்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.